தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட குழு டெல்லியில் கூடியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், வணக்கம். சலீம், காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? வேட்பாளர் பட்டியல் எப்பொழுது வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது? சலீம், வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை நாளை வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு EVKS இளங்கோவன், முன்னாள் தலைவர் தங்கபாலு அவர்கள் மற்றும் திருநாவுக்கரசு, கோபிநாத் இவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. தேசிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது காங்கிரஸ் சார்பாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கலந்துக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம குலாம் நபி ஆசாத் அவர்கள் இன்னும் உள்ளே செல்லவில்லை. EVKS இளங்கோவன் உள்ளிட்ட தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். இங்கதான் மீட்டிங் நடந்து வருகிறது. இந்த மீட்டிங்ல என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னா, பட்டியலை இறுதி செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு 41 சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. யார் யார் எங்கெங்க போட்டிடுவாங்க அப்படிங்கறத காங்கிரஸ் இன்னும் வெளியிடல. இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு பிறகு காங்கிரஸ் இதை வெளியிடுவார்கள் என தெரிகிறது. இந்த மீட்டிங் முடிந்தவுடன் சோனியா காந்தி அவர்களிடம் பட்டியல் செல்லும். அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்களிடம் பட்டியல் செல்லும். காங்கிரஸ் உடைய தலைமை அலுவலகம் டெல்லியிலிருந்து இந்த பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரெடி பண்றதுக்கான வேலைகள் மும்முரமா நடைபெற்று வர இந்த வேளையில இந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் என்ன விதமான கிரைட்டீரியால தேர்வு செய்யப்படுகிறார்கள்? அது பத்தின தகவல்கள் இருக்கா சலீம்? இந்த கேள்வியை நாம திரு EVKS இளங்கோவன் அவர்கள்கிட்ட முன்வைக்கும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது மொத்தம் 41 சீட்டு. 5 சீட்டு ஏற்கனவே 2011 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்களோ, இப்ப காங்கிரசுக்கு 5 MLA இருக்காங்க சட்டசபையில. அந்த 5 MLAக்களுக்கு அதே தொகுதியில் சீட்டு தரப்படும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேலிடம் ஏற்கனவே சொன்னதால இந்த 5 சீட்டை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க சீட் கொடுக்க போறோம், அவங்க தான் போட்டியிட போறாங்க. எஞ்சி இருக்கும் 36 தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பாக யாரை களத்தில் இறக்குவது என்பது குறித்து தான் இன்னைக்கு மீட்டிங்ல விவாதிக்கப்படும். இந்த மீட்டிங்ல முடிவெடுக்கப்படும். இந்த முடிவானது சோனியா காந்தி அவர்களிடம் கலந்து ஆலோசித்த பிறகு ராகுல் காந்தியிடம் அனுப்பப்படும். பிறகு இறுதி பட்டியல் வெளியாகும். ஆக மொத்தம் 41 சீட்டு இருந்தாலும் 5 சீட்டை பத்தி இப்ப நாங்க கவலைப்படல, ஜெயிச்சவங்களுக்கே கொடுக்க போறோம். மீதி 36 சீட்டு யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதா இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு திரு EVKS இளங்கோவன் அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காரு.